ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் டாப் காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்துட்ருக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஐடி காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். 2025-26 அகாடமிக் இயருக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் விஐடி காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக விஐடி ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தாங்க நமக்கு சீட் கிடைக்கும். இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா April 21 to 27 கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னா April 30 அன்றைக்கி வரப்போகுதுங்க. அண்ட் கவுன்சிலிங் மே மந்த் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் 12th படிச்சிருக்கீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காமல் கொடுத்துருங்க. எக்ஸாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. ஓகே, விஐடியில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் எப்போ இது எல்லாமே பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் பெஸ்ட் காலேஜஸில் அட்மிஷன் தேவைப்படுது, ஃபீஸ் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக எங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். ஸ்காலர்ஷிப்போட அட்மிஷன் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் இப்போ தான் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விஐடி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் வெள்ளூர், சென்னை, பெங்களூர், போபால் அண்ட் ஆந்திர பிரதேஷ், மொரிஷியஸ் இப்படி 6 பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா விஐடி காலேஜில் இருக்குது. இந்த எல்லா காலேஜ்லையுமே ஜாயின் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரே ஒரு எக்ஸாம் தாங்க கிளியர் பண்ணணும். இந்த எக்ஸாம் தான் விஐடி ட்ரிபிள். விஐடியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்சஸ்லாம் இந்த காலேஜஸில் இருக்குது அப்படின்னா பிஏ பிடெக் கோர்சஸ் இருக்குங்க. அண்ட் தென் பிடெக் ஆர்கிடெக்சர், பிடெக் இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்குங்க. அண்ட் தென் பிசிஏ பிகாம் கோர்சஸ் இருக்குது. பிகாம்லேயே பிஸ்னஸ் ப்ராசஸ், பேங்கிங் அண்ட் ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்ஸ், ஃபைனான்ஷியல் டெக்னாலஜி இந்த கோர்சஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் பிசிஏ அண்ட் பிபிஏ கோர்சஸ் இருக்குங்க. அண்ட் லாஸ்ட்டாக எம்டெக் இன்டெகிரேட் சொல்லக்கூடிய 5 years கோர்சஸ் இருக்குங்க. அண்ட் தென் இன்டெகிரேட்டட்லேயே எம்எஸ்சி கோர்சஸும் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. இதில் பிஏ பிடெக் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பின்னு சொல்லி 2 செக்ஷனாக கோர்சஸை பிரிச்சிருக்காங்க. இதில் குரூப் ஏல வரக்கூடிய பிஏ பிடெக் கோர்சஸ் என்னென்ன அப்படின்னா பயோ இன்ஜினியரிங், பயோ டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஏல டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் குரூப் பியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே இருக்குங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி எடுத்தோம்னா அதில் ஒரு 6 கோர்சஸ் பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பிஏ பிடெக் பொறுத்த வரைக்கும் விஐடியில் நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, ஐடி, டேட்டா அனலைஸ், ஃபாரன்சிக் டெக்னாலஜி, ஏஐ அண்ட் ரொபாட்டிக்ஸ் இந்த கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் பியில் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்து இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃபீஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. குரூப் ஏல இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் ஏல இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு எல்லாமே இன்னொரு மாதிரி ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம குரூப் ஏல பார்த்த 8 டைப் ஆஃப் பிஇ பிடெக் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1,73,000 பார்த்தீங்கன்னா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இயர்லி ஃபீஸ்க்கு. அதுவும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா 3,000 சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பர் இயருக்கு 1,76,000 பார்த்தீங்கன்னா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. குரூப் ஏல பார்த்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், சிஎஸ், ஏஏடிஎஸ், சைபர், ஐடி இந்த கோர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,95,000 இயர்லி ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 3,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,98,000 பார்த்தீங்கன்னா இயர்லி ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் போபால் கேம்பஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. போபால் கேம்பஸில் பர் இயருக்கு 1,98,000 பார்த்தீங்கன்னா இயர்லி ஃபீஸாகவும் 3,000 பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக அங்கே பர் இயருக்கு 2,00,000 rupees பார்த்தீங்கன்னா இயர்லி ஃபீஸாக கட்டணும். இதுதான் பார்த்தீங்கன்னா விஐடி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் கோர்சஸ் அண்ட் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதுதான் 2025-2026 இயருக்கான விஐடி இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதுதாங்க. இதுதான் அஃபிஷியலாக வெப்சைட்லேயே கொடுத்துருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நீங்கள் 12th படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். இந்த காலேஜஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இன்டேக் பார்த்தீங்கன்னா 15,000 இன்டேக்ஸ் அவைலபிள் இருக்குது. பட் இது வரைக்கும் விஐடி அப்ளிகேஷன் மட்டுமே 3 lakhs ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ விஐடியில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு ஹையஸ்ட் ரேங்கிங் போகும்போது மட்டும்தான் நமக்கு சென்னை, வெள்ளூர் கேம்பஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை மைண்டில் வச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்ல காலேஜை ஜாயின் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு காலேஜை பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.